எப்படி நீங்க வந்து அது இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிற சமயத்துல பேசலாமா அதை பேசணும். இவங்க என்ன பேசுறாங்க, இது வந்து முஸ்லீம் நாடா மாறிடும், இந்த முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாங்க, இந்து பெண்கள் தாலி எல்லாம் பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் தியாகம் செய்து பழகியவர்கள், தன்னை நாட்டுக்காக முழுமையாக அர்ப்பணித்தவர், அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. பாஜகவினர் எந்த சுதந்திர போராட்டத்துல பங்கேற்றார்கள், என்ன பண்ணாங்க தேசத்துக்கு அப்படின்னு காங்கிரஸ் கேட்கிறாங்களே. தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போங்கிறத ஓபிசி இடஒதுக்கீடு சொல்கிறீங்க. இப்போ எப்படி திடீர்னு ஓபிசி வந்துச்சு இஸ்லாமியர்கள் மத்தியில், எஸ்சி எஸ்டி எப்படி வருது? ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கு எதிராக இடஒதுக்கீட்டே காலி பண்ணவங்க பிஜேபி தான். மோடி கடவுள்னு சொல்றதுக்கு இந்த விஷயங்கள்ல ரைட்டுங்க, முடிச்சிங்க. நேயர்களுக்கு வணக்கம். இது வேந்தரின் மக்கள் சபை. நாடாளுமன்ற தேர்தல் 6 கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. மீதம் 1 கட்டம் தான் இருக்கு. அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், வேட்பாளர்கள் உச்சகட்ட பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. ஜூன் 4 முடிவு யாருக்கு பலத்த அடியாக இருக்க போகிறது, யாருக்கு நெருக்கடியை கொடுக்க போகிறது, யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது, இது போன்ற பல கேள்விகளை உள்ளடக்கி நெருங்கும் ஜூன் 4 திக் 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 மனநிலை யாருக்கு என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ரஜினிகாந்த் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் மற்றும் பாஜகவின் திரு டி வரதராஜன் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். எந்த மாதிரியான ஒரு மனநிலை இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது? இந்தியா கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குங்கிற மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி பதட்டமான மனநிலையோ திக் மனநிலையோ இந்தியா கூட்டணிக்கு இல்லை, பிஜேபி கூட்டணிக்கு தான் இருக்கிறது, பிஜேபிக்கு தான் இருக்கிறது, மோடிக்கு இருக்கிறது, அமித்ஷாவுக்கு இருக்கிறது. எந்த நம்பிக்கையில் இந்தியா கூட்டணிக்கு இந்த திக் மனநிலை இல்லைன்னு சொல்ல வரீங்க? எந்த இடத்துல உறுதியாக இருக்கீங்க? இப்போ 5 கட்ட தேர்தலுடைய முடிவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவான வந்து ஒரு என்ன சொல்கிறது, கணக்கிடுறதுனா வாக்குப்பதிவு சதவீதம் மட்டுமல்ல, மக்கள் வாக்களிச்சுட்டு வந்து வெளியில் சொல்கிற செய்திகள், கருத்து கணிப்பு, இன்னும் வந்து இங்கே இருக்கிற வாக்காளருடைய மனநிலை எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்தியா கூட்டணி கிளியராக வெற்றி பெற்றுடும், மெஜாரிட்டி வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சொல்கிற கருத்து கணிப்பெல்லாம் கூட பாஜகவுக்கு தான் சாதகமாக இருந்தது. இந்தியா கூட்டணிக்கு அது கருத்து கணிப்பு இல்ல, அது கருத்து திணிப்பு. அது எந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமா அது மாறிடுச்சு, அதே சமயம் பாஜக கூட்டணிக்கு பாஜகவுக்கு நெருக்கடியா மாறிடுச்சு? அதாவது அவங்க பேசுறதுல இருந்தே நான் சொல்றேன். இப்போ அவங்க தொடக்கத்தில் மோடி அவர்களும் அமித்ஷா வந்து போன்றவர்கள் என்ன பேசுனாங்க அப்படின்னு சொன்னாக்கா பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ பிரச்சாரம் பண்ண தொடக்கத்திலேருந்து ஒரு மத வெறுப்பை ஒரு வந்து இந்த மக்களை வந்து பிளவுபடுத்தி மதத்தின் அடிப்படையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை தூண்டி தான் பிரச்சாரமே தொடங்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்து பெண்களுடைய தாலியெல்லாம் வந்து பிடுங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுக்க போகுது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்துக்களுடைய இடஒதுக்கீட்டையெல்லாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டையெல்லாம் பிடுங்கி முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடை வந்து கொடுக்க போகிறாங்க. 2 வீடு வச்சுருந்தா 1 வீட்டை பிடுங்கி கொடுக்க போகிறாங்க, 2 வண்டி வச்சுருந்தா 1 வண்டியை பிடுங்கி கொடுக்க போகிறாங்க. இப்படி வந்து ஒரு அவதூறான ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான இந்த எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்லுவாங்களே, அந்த தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மீறுகிற ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள். அது ராகுலுக்கு தானே போனுச்சு. எது அந்த விதிமீறல் இருந்தது, கோட் ஆஃப் கண்டக்ட் மீறணும்னு 2 பேரோட தலைமைக்கு தான் போச்சு. அதாவது பாஜகவுடைய தலைமை, கட்சி தலைமைக்கும் நோட்டீஸ் போச்சு தேர்தல் ஆணையத்திலிருந்து. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி, அதுதான் தேர்தல் ஆணையத்துடைய வந்து நம்பகத்தன்மையே கேள்விக்குறியா இருக்க. இப்போ அதுதானே ஒரு சிக்கலாக இருக்குது. நீங்கள் ராகுல் காந்திக்கு ஏன் போகுது, மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள், செல்லாததாக மாற்றி விடுவார்கள். ஏன் என்று கேட்டால் அவர்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்க மறுக்கிறார்கள், அதற்கு விரோதமாகத்தான் ஆட்சி நடத்துகிறார்கள், விரோதமாகத்தான் பேசி கொண்டு வருகிறார்கள். ஆகவே இவர்கள் வெளிப்படையாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற இப்போ செக்யுலரிசம் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஒன்று
அடிப்படை கட்டுமானத்தில் பேசிக் இல்ல, இடையில தான் வந்தது அந்த அமெண்ட்மெண்ட். இல்லைங்க. அதாவது செக்குலரிசம் இடையில வந்தது, இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இல்லை, செக்குலரிசம் இந்திரா காந்தியால் கொண்டு வரப்படலை. செக்குலரிசம் என்கிற வார்த்தையை முன்னாடி முகப்பில் வச்சுருக்காங்க. அதுதான் இந்திரா காந்தி வச்சாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் செக்குலரிசம் தான். கான்ஸ்டிடியூஷன் வந்து மதசார்பற்ற கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த உள்ள கிடக்கு இல்லையா, இது அதாவது ஒரு மதசார்புள்ள அரசுன்னா இது இந்து நாடு அப்படின்னு மாற்றிருக்கணும், இல்லை முஸ்லீம் நாடு, இல்லை பௌத்த நாடு, இல்லை கிடையாதுல்ல. இங்கே எல்லா மதத்திற்கும் சரிசமமான உரிமை உண்டு. இல்லை, இதுதான் மத சார்பின்மை. இது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்பொதிந்து இருக்கிறது. அதை 76 முன்னாடி தூக்கி, அதாவது இந்த பிரியாம்பிள்னு சொல்லுவாங்க, வந்து பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அந்த முகப்புரைன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து தூக்கி வச்சாங்க ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக, சட்ட திருத்தத்தின் மூலமாக. அதனால் செக்குலரிசத்தை இந்திரா காந்தி கொண்டு வந்தார்னு சொல்கிறது வந்து அபத்தம், புரியாத தன்மை அது, அல்லது மக்களை திட்டமிட்டு குழப்பற செய்கிறது. இப்போது இல்ல, அப்படியே இருந்தாலும் அந்த வார்த்தையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்கு அப்படின்னா கொண்டு வந்தது இந்திரா காந்தி. சோசியலிசம்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தான் கொண்டு வந்தாங்க. இப்போ சோசியலிசம் என்பது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வந்து ஸ்டேட் பாலிசின்னு இருக்குது. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை, எல்லாருக்கும் சரிசமமான பங்களிப்பு, பகிர்ந்தளிப்பு, ரிசோர்ஸஸை வந்து கரெக்டாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்குது. அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இருக்குது. அதை ஒன்று கொண்டாந்து வைக்கிறாங்க. இப்போ அவ்வளோதானே ஒழிய இல்லாததை கொண்டு வந்து வைக்கல, இருக்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்ல வைக்கிறாங்க. ஒரே நிமிஷம், இந்த இடத்துல மட்டும் கலை அவர்கள்ட்ட அதை கொண்டு வந்து வைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதா? அப்ப இல்ல, அவர் சொல்ற மாதிரி அரசியல் அமைப்புலே நமக்கு செக்குலரிசம் வந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு தான் அப்படின்னா அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன காரணத்துக்காக அங்க மட்டும் சுருக்கம்? இல்லை, பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் என்ன வைக்கணுங்கிற பேசும்போது டெமோக்ராட்டிக் அண்ட் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்னு தான் வச்சாங்க. அதுக்கு மேலே ஃபெடரலிஸ்ட்டை கொண்டு வரணுமாங்கிற விவாதம் நடந்துச்சு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில். அது கொண்டு வர வேண்டியது இல்லைன்னு முடிவெடுத்தாங்க. ஃபெடரலிசத்தை வைக்க வேண்டியது இல்லைன்னு. அதே மாதிரி செக்குலரிசத்தையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா வந்து அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு 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 மதத்தினுடைய நாடாக அறிவிக்கப்படலை, அதனால் செக்குலரிசத்தை பிரியாம்பிள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டாங்க. கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே செக்குலரிசம் என்பதில் ரிலிஜியஸ் பேரிட்டி தான் இருக்குது. 25 ஆர்டிகிள் 25 வந்து என்ன சொல்லுது, ரிலிஜியஸ் ஃப்ரீடத்தை பற்றி தான் பேசுது. அது ரிலிஜன் மதங்களுடைய சமத்துவத்தை பற்றி தான் பேசுது, மத சுதந்திரத்தை பற்றி பேசுது, அவ்வளோதான். மற்றபடி செக்குலரிசம் என்பதை இந்திரா காந்தி தேர்தல் எமர்ஜென்சி காலத்தில் பிரியாம்பிளில் கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ பிரியாம்பிள் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா இஸ் எ செக்குலர் டெமோக்ராட்டிக் அண்டு சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் சொல்லுது. சரி, இது வந்து இல்லை, சார் சொல்கிறது வந்து அதாவது என்ன 4-3-7 3-4-7ங்கிற மாதிரி இருக்குது. நம்ம எல்லாருக்கும் எல்லா மதத்துக்கும் சரிசமம் என்பதே செக்குலரிசம் தான். அதுக்கு இன்னொரு பேர் செக்குலரிசம் தான். இப்போ செக்குலரிசம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து செக்குலரிசம் இல்லைன்னு சொன்னாக்கா ஏதாவது மதத்தின் அடிப்படையில் நாடாக இருக்கணும். இப்போ பாகிஸ்தான் போல் முஸ்லீம் நாடாக இருக்கணும், அல்லது வந்து சவுதி அரேபியா போல் முஸ்லீம் நாடாக இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகவே அவங்க வந்து பேசுறாங்க என்று தான் ராகுல் காந்தி சொல்றாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது தப்பு இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அதாவது வந்தால் நாட்டின் அரசியல் அமைப்பு தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறத எப்படி நீங்க வந்து அது இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிற சமயத்துல பேசலாமா அப்படிங்கறத அதை பேசணும். நம்ம நாட்டுக்கு பேசணும்னா பாஜக அவங்க தரப்புக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. நீங்க பேசுங்க, நாங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கும், இவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்லட்டும், அது தப்பு இல்லை. இவங்க என்ன பேசுறாங்க, இது வந்து முஸ்லீம் நாடா மாறிடும், இந்த முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாங்க, இந்து பெண்கள் தாலியெல்லாம் பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, இந்து வீட்டுக்கெல்லாம் பிடிச்சி கொடுத்துருவாங்க, இந்து வண்டியெல்லாம் பிடுங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க. இதா பேச்சு? இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போது இந்த பதட்டம் யாருக்கு இருக்குன்னா பிஜேபிக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தான் இருக்குது. பதட்டத்தின் உச்சக்கட்டம் குழப்பமாயிடுச்சு. என்ன பதட்டத்தின் உச்சக்கட்டம் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து கடவுளினுடைய அவதாரம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். கடவுளால் அனுப்பப்பட்டவன் சொல்கிறது இன்றைக்கி 6ஆம் கட்ட தேர்தல்கிட்ட சொல்லிட்டார். 7ஆம் கட்ட தேர்தல் என்ன சொல்ல போகிறேன்னா, நானே கடவுள், நான் வந்து விஷ்ணு ஏற்கனவே 10 அவதாரம் எடுத்துட்டாரு, நான் 11வது அவதாரம்னு சொல்ல வர்றார். இதெல்லாம் மக்களை குழப்பி மக்களுடைய வழிபாட்டு அந்த வந்து அந்த நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, அந்த பக்தி நம்பிக்கையை வந்து பயன்படுத்தி வாக்கு அரசியலுக்கு மாற்றுவதற்கு முயற்சி பண்ண. ஒரு பக்கம் மதத்திற்கு விரோதமாக
சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக பேசி வெறுப்பை தூண்டி வெறுப்பு அரசியலை தூண்டி வாக்கு வாங்க பார்க்குறாங்க. அதில் குறிப்பாக ராமர் கோயிலை இடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறாங்க. சரி கேளுங்க. அதே இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த சுற்றுகள் நம்ம பேசலாம். இன்னொரு பக்கம் மக்களுடைய அந்த தெய்வ நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி வாக்காக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆகவே பதட்டம், அந்த பீதி எல்லாம் பிஜேபிக்கும் மோடிக்கும் தான் இருக்கு. சரி, வரதராஜன் அவர்கள்ட்ட அப்ப அந்த பதட்டம்லாம் பாஜகவுக்கு தான் இருக்கு. ஆரம்பத்திலேயே இந்தியா கூட்டணி ஒன்று சேராத அதுல உள்ள கட்சிகள்லாம் அப்படின்னு பாஜக கூறி வந்தது. ஆனா ஒன்றிணைந்து இன்னைக்கு தேர்தலை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அடுத்த கட்டமா அது இந்து முஸ்லிம் அப்படிங்கிற மத உணர்வு அப்படிங்கிற வியூகங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள்ல மாறிக்கிட்டே போகுதா பாஜகவுக்கு? வணக்கம் சுகோதரி. அதான் சொல்றேன், பதட்டம் என்று சொன்னால் அவன் பாஜக தொண்டராக இருக்க முடியாது, பாஜக தலைவராக இருக்க முடியாது. ஆக பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் தியாகம் செய்து பழகியவர்கள், தன்னை நாட்டுக்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. நாங்கள் அதிகார சுயிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்தவர்கள் கிடையாது. இல்ல, அதே காங்கிரஸ் அங்கேயும் கேள்வி கேட்கிறாங்களே, எந்த சுதந்திர போராட்டத்துல பங்கேற்றார்கள்? பாஜகவினர் எந்த சுதந்திர போராட்டத்துல பங்கேற்றார்கள், என்ன பண்ணாங்க தேசத்துக்கு அப்படின்னு காங்கிரஸ் கேக்குறாங்களே. நீங்க எங்களுக்கு 1918 நாங்க பல விளக்கம் கொடுத்துட்டோம். எங்களுடைய RSS ஸ்தாபகர் அந்த ஹெக்டேவர் அவர்கள் அதே திலகரோட கைதானவர் இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்துக்காக. 1926 RSS ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா எங்களுடைய சிந்தனை என்பது இந்த நாட்டுக்காக. அதை போய் வரவேற்றது யார் தெரியுமா? அந்த திலகரை நேரவர்கள் தான் போய் சிறைச்சாலை வரவேற்றார். அதனால எங்களுக்கு பங்களிப்பை பற்றி அடிக்கடி காங்கிரஸ் கேட்பது வேடிக்கை, அதை பத்தி வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன், எங்களை பொறுத்தளவு நாங்கள் 2014 272+ அப்படின்னு நாங்க வச்சோம். ஆனா நாங்க 288 இடத்துல நாங்க வந்தோம். ஆனா அதே இந்த எதிர்கட்சிகள் தலைகளை நின்னாலும் எங்களுக்கு 200 சீட்டு கிடைக்காதுன்னாங்க. நாங்க 288 வந்தோம். அது நல்லாட்சி கொடுத்தோம் மக்களுக்கு. அடுத்து 2019 நாங்க ஒரு 300+ வச்சோம். அப்ப சொன்னாங்க மத்திய பிரதேச மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க, ராஜஸ்தான்ல தோக்கடிச்சிட்டாங்க, சத்தீஸ்கர்ல தோக்கடிச்சிட்டாங்க, இவங்களுக்கு 220 சீட்டு மேல கிடைக்காதுன்னாங்க. ஆனா நாங்க பாஜக மட்டும் தர்மன்மையா வந்துச்சா இல்லையா? 303. அதேதான் இன்னைக்கு 370+ பாஜகவுக்கு 400+ கூட்டணிக்கு வச்சிருக்கிறோம். அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். நிச்சயமா எங்களுக்கு கிடைக்கும் நாள். இப்ப நீ கேட்கிற அடுத்த தகவல் சொன்னாரு சார், இந்த நாடு நாங்க சொல்றோம் சார், உண்மையாக 140 கோடி மக்கள் சமம்னா சொல்றோம். நாங்க அனைவரும் சம உரிமை கொடுங்க நாங்க சொல்றோம். நாங்க அதே போல அரசியல் சாசனம் வகுத்த டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சாசனப்படி அரசியல் நடத்தணும்னு நான் நினைக்கிறோம், ஆட்சி நடத்த நினைக்கிறோம். மத ரீதியான இடஒதுக்கீடு கிடையாதுன்னு அம்பேத்கர் சொன்னார். அது கிடையாது என்பதுல பாஜக தெளிவா நிற்குது. இல்ல, இல்லாதத சொல்றீங்கிறாங்க வரதராஜன். நீங்க இல்ல மத அடிப்படையில இடஒதுக்கீடு கிடையாது, இதெல்லாம் நம்ம அரசியலமைப்பு சாசனத்துல இருக்கு. சரி, ஆனா இந்தியா கூட்டணி தரப்புல வைக்கிறது என்னன்னா, இல்லாததெல்லாம் நீங்க எதுக்கு சொல்றீங்க, நாங்க எங்க மத அடிப்படையில குடுக்குறோம்னு சொன்னோம் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. பட்ஜெட்ல நாங்க 15% முஸ்லிம்களுக்கு ஒதுக்குவோம்னு எங்க சொன்னோம், இதை இல்லாததை நீங்க ஏன் ஒரு பிரச்சாரத்துல பேசி அதை பூதாகரமா பெருசாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. கர்நாடகாவில் இன்றைக்கு மதர் இப்ப பேரு குமாரசாமி கொண்டு வந்தாருங்க, விட்டுருங்க. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி அதை ஒட்டுமொத்த ஓபிசியும் இஸ்லாமிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் ஓபிசியில நீங்க சேர்த்திருக்கீங்களா? நீதிமன்றத்தில் இருக்குது, அப்புறம் பார்ப்போம். அதே போல நீங்க உங்க லோக்க ஆந்திர தெலுங்கானாவில் என்ன பிரச்சாரம் பண்றீங்க? நீங்க SC/ST ஓபிசில இருந்து நாங்கள் ரேவந்த் ரெட்டி ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்றாருங்க. இல்லன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க இததான் சொல்றோம், இது நாட்டு ஆபத்து அப்படின்னு நாங்க சொல்றோம். நீங்க அது மட்டும் இல்ல, ராகுல் காந்தி பிரச்சாரத்துல ஏப்ரல் 6 தெலுங்கானால பிரச்சாரம் பண்றப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இருப்பவரிடம் இருந்து இல்லாத எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னா இது நக்சல் சிந்தனை, இது நாட்டுக்கு ஆபத்தான சிந்தனை, கம்யூனிஸ்ட் சிந்தனை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதனால பல நாடுகள் சீரியல்ல சந்திச்சு நாங்க சொல்றோம். அதனால நாங்க வெறுப்பரசியல் எங்க பேசலாமா? இவர்கள் பேசுறாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். நான் என்ன கேட்கிறேன், உங்க மதசார்பின்மை என்ன? இந்துக்களை புறந்தள்ளி விட்டு ராஜாரசை செய்வதுதான் மதசார்பின்மையா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு அது எப்படி நீங்க அத சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். இப்ப குறைந்த சதவீதத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்
அதிக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் அவர்களுடைய வாக்கு இந்தியா கூட்டணிக்கு தேவைதானே? அப்படி இருக்கும்போது நீங்க சிறுபான்மையினர் மட்டும் அவங்க கவனத்துல எடுக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நான் அதுதான் சொல்றேனே. நீங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பாருங்க. நீங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா ராமராலயத்தை பத்தி நாங்க பேசவே இல்லை. பிரதமர் யா பிரதேசத்துல கலந்துக்கிறாரு, பிரதமர் யா போறாரு, பிரதமர் யா வராரு, இது மாதிரி காங்கிரஸ் தொடர்ந்து நாங்க சொன்ன தேர்தல் வாக்குறது இல்ல, ராமராலயம் கட்டணும்னு சொன்னோம், நீதிமன்றம் கட்டிட்டோம், எங்க சேவையிலே சொல்றப்ப நீங்க ஏங்க எங்களை பிரச்சனை பண்றீங்க? நீங்க ராமராலயத்துல போயிருக்கீங்களா? போலி இல்ல. நீங்க ராமர் கற்பனை கதாபாத்திரம் சொல்லிட்டீங்களா இல்ல? உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப போற பிரதமர் நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க. அதான் நாங்க சொல்றோம். இது இந்த இடத்துலதான் உங்களுடைய நீங்க தாச்சாரத்தில் பண்றீங்க. நான் அதுல ஒரு சொல்லிடுறேன். அதே போல இன்னைக்கு உண்மையா ஒரு சிறுபான்மை அக்கறை இருந்துச்சுன்னா சார், இன்னைக்கு முத்தலாக் தடை சட்டம், இன்னைக்கு பெண்களுக்கு சமய உரிமை, சாபாடு வழக்கில் ராஜீவ்காந்தி மிகப்பெரிய துரோகம் செய்தார் உண்மையிலே இஸ்லாமிய பெண்களுக்கு. இன்னைக்கு சம உரிமை கொண்டு வந்திருக்கு நரேந்திர மோடி சார் முத்தலாக் தடை சட்டம் மூலமாக. இதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? இது உங்களுக்கு பதில் என்ன? அது மட்டும் கிடையாதுங்க. சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்த சுற்றுகள்ல நம்ம கண்டிப்பா பேசுவோம். கலை அவர்களிடம், அப்போ இந்த என்ன மாதிரியான மனநிலையில இப்ப 6 கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு, அப்போ இந்தியா கூட்டணியும் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க, அதே மாதிரி நமக்கு இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியும் எந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில இருக்கிறாங்க? இல்லை, இந்த 6 கட்ட தேர்தல் துவக்கத்தில் இந்தியா கூட்டணி மிகவும் பின்னடைவில் இருந்தாங்க. பாஜக மிக மிக முன்னணியில் இருந்ததாக கருத்து கணிப்புகள் இருந்தன. ஒரு கருத்து அங்கே பரவலாக இருந்துச்சு. ஆனால் 3 கட்டங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு வாக்குப்பதிவு மிக குறைவாக இருக்கும்போது அது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆட்சிக்கு எதிரானது, ஆள்பவர்களுக்கு எதிரானது என்ற கருத்து முன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பரவலாக எல்லா மாநிலங்கள்லேயும், குறிப்பாக பீகார், இந்த உத்தரப்பிரதேசம், இந்த மாநிலங்கள்லாம் 60% கூட டச் பண்ணலை. அதுக்கும் கீழே இருக்கும்போது ஒரு பதற்றம் பாஜகவை பற்றி கொண்டது நான் நினைக்கிறேன். அவங்க அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டிங்கிற அந்த தங்களுடைய கற்பனையிலேருந்து சற்றே விழுந்து இனிமேல் நமக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடைச்சா போதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. அது அவங்களுடைய பிரச்சார யுக்தியில் தெரிஞ்சிச்சு. பல்வேறு மாற்றங்கள் வந்துச்சு. பிரச்சார தொனியில், அந்த ஸ்ட்ராட்டஜியில் பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. எப்படி திடீரென்று அவங்க பல்வேறு விஷயங்களை முன்னுக்கு எடுத்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது. செக்குலரிசம் சொல்கிறோம். மதச்சார்பின்மை என்பது என்ன? மதச்சார்பின்மை என்பது செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலிஜன். மதத்திலிருந்து அரசு என்பது தனித்து இருக்க வேண்டும். மதத்தோடு எந்த வகையிலும் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். மத பிரச்சனை எதையுமே அரசு எடுக்கக்கூடாது. கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம், அவ்வளோதான். கான்ஸ்டிடியூஷனுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா மத சட்டங்களும் இருக்க வேண்டும். அதை மீறலுக்கு மத சட்டங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கான்ஸ்டிடியூஷனில் இன்னும் ரிலிஜியஸ் கோட்டா இல்லை, ரிசர்வேஷன் கோட்டா இல்லை, ரிலிஜன் பேஸ்ட் மத ரீதியானது இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் அது வழக்கு இருக்குது. பல நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அது உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது, கான்ஸ்டிடியூஷனில் பிரச்சனை வரும்போது அதை இறுதியாக தீர்த்து வைப்பது என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய கடமை தான். அதுதான் அவங்களால தான் தீர்த்து வைக்க முடியும். பஞ்சாயத்து பண்ணுறது அவங்களால தான் முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போங்கிறத ஓபிசி இடஒதுக்கீடு சொல்கிறீங்க. இஸ்லாமியர்களில் என்ன சொல்கிறாங்க? பொதுவாக என்ன, இந்து மதத்தில் மட்டும்தான் ஜாதி இருக்குதுன்னு இந்தியா கூட்டணியில் இருக்க அத்தனை பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ எப்படி திடீர்னு ஓபிசி வந்துச்சு இஸ்லாமியர்கள் மத்தியில்? எஸ்சி எஸ்டி எப்படி வருது? அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல சார், ஓபிசியில் இஸ்லாமியர்களுடைய சில பிரிவுகள் அதில் சேர்த்துக்கப்பட்டு தானே இருக்கு. அது வரையறை இல்லையா? குஜராத்லையும் இருக்கு. யார் ஓபிசின்னு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு. மண்டல் கமிஷன் யார் யார் இந்தியாவில் ஓபிசின்னு வரையறுத்துட்டாங்க. எந்தெந்த ஜாதியை சார்ந்தவர்கள் ஓபிசி. அது கொஞ்சம் லிஸ்ட்டு முன்ன பின்ன போகும், மாறும். ஆனால் அது யார் எஸ்சி எஸ்டி என்பது வரையறுக்கப்பட்டது. நீங்கள் அதெல்லாம் இல்லைங்கிறீங்க. ஓபிசிங்கிறது எந்த யார்? காஸ்ட் சிஸ்டமே இல்லாத இஸ்லாமில் இப்போ என்ன சொல்கிறாங்க காங்கிரஸில்? அவங்க இஸ்லாமியர்கள் அத்தனை பேர் ஓபிசிங்கிறாங்க. அப்போ ஒரு மதத்தை கொண்டு உள்ளே வைக்கிறீங்க. உங்களுடைய அந்த அஜெண்டா தான் அது பாஜக பேசுகிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அது நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கிறீங்க, பாஜக ப்ரொடெக்ட் பண்ணாதுங்கிறீங்க. ஆனால் நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் பிரேக் பண்ணுறீங்க.
ஒரே இந்த இடத்துல மட்டும் அப்போ வந்து இஸ்லாமியர்கள் அனைவரும் ஓபிசிக்குள்ள அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்லை தவறான புரிதல், தவறான கருத்து. இது என்னென்னா ஓபிசி அப்படின்னா அதர் பேக்வேர்ட் கிளாஸ். இப்போ வந்து பேக்வேர்ட் கிளாஸ் அதர் பேக்வேர்ட் கிளாஸ், பேக்வேர்ட் கிளாஸ் தான் அதர் பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் படி யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா சோசியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்ட்னஸ், அதாவது சமூக அடிப்படையில் கல்வி அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு. இப்போ இந்த ஓபிசிக்கு எதிராக இந்த வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கிற ஓபிசியாக இருக்கிற இந்துக்களுக்கு எதிராக பொருளாதாரத்தை இடஒதுக்கீட்டினுடைய அளவுகோலாக நிர்ணயிச்சதே பிஜேபி தான். இல்ல அது தனியா போல சார், இடபிள்யூஎஸ் இருக்கு. இப்போ இந்த கதைக்கு வாங்க, நான் சொல்லிடுறேன். இது இடபிள்யூஎஸ் அது தனி விமர்சனத்துக்கு உள்ளது. ஆனா இப்ப இஸ்லாமியர்கள் ஓபிசிக்குள்ள வர்றாங்க அப்படிங்கறத கலை சார் சொல்றதுக்கான விளக்கம் அது மட்டும் தான் நான் சொல்றேன். இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்து போறேன். அப்போ இந்துக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு எதிராக இடஒதுக்கீட்டே காலி பண்ணவங்க பிஜேபி தான், பிஜேபி அரசு தான். ஒன்று இருக்கட்டும். இப்போ சச்சார் கமிட்டியா ரிப்போர்ட் வந்திருக்குங்க. இல்லை இது ஒரு சந்தேகம் என்னங்க இருக்கட்டும். எப்போ பாஜக காலி பண்ணாங்க அதை? இந்த போன இப்போ தானே வந்துச்சு 104வது சட்ட திருத்தம். 103வது சட்ட திருத்தம் யார் கொண்டு வந்தா? அதுல என்ன சொல்லியிருக்காங்க? அதுதான் வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் 8 லட்சம் வேறங்க. கேளுங்க, ஏற்கனவே இருக்க ஓபிசி ரிசர்வேஷனை இல்ல பாஜக எங்க நிறுத்தி இருக்கிறாங்க? இல்லங்க அது கிடையாதுங்க. ரிசர்வேஷனுக்கான பேசிக் கான்செப்டே காலி பண்ணிருக்கீங்களே. பொருளாதாரம் அதுதான் பொருளாதார அடிப்படை தவறு. அது கரெக்ட் தானே? பொருளாதார அடிப்படை தவறு. பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். யாரால் ஒரு துறைக்கு நுழைய முடியாது, சாதியின் அடிப்படையில் அவங்க வரக்கூடாது. அவங்க வந்து அப்படி பார்த்தா காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையிலும் சமூக பொருளாதார ரீதியில கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அதற்கான சொல்யூஷன் தீர்வு என்னவோ கொடுக்கப்படும். பொருளாதார அடிப்படையில் காங்கிரஸ் ஏற்றுக்கங்க, அதையும் தான் நாங்க எதிர்க்கிறோம். பொருளாதார அடிப்படையில் பேசுறேன் சொல்றது நேரத்தில் நான் விடுதலை சிறுத்தைகள் பேசுறேன். எங்களுக்கு பொருளாதார இந்த இடத்துல அப்படியே முரண்படு. இந்தியா கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இங்க தள்ளி நின்னு பேசுறீங்க. ஆமா சரி, ஏங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து ரஜினிகாந்த் சொன்னது கரெக்டுங்க. நீங்க உச்ச நீதிமன்றம் அனுமதிச்சிருக்குது. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல இது எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு ரிசர்வேஷன் எங்கேயுமே சொல்லப்படலை. யார் இப்ப கொண்டு வந்து பொருளாதார ரீதியாக எப்படி மத ரீதியாக இடஒதுக்கீடு இல்லை என்று சொல்லப்படலையோ, இடஒதுக்கீடு உண்டு என்று சொல்லப்படலையோ, அதே மாதிரி பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டையும் கான்ஸ்டிடியூஷன் அனுமதிக்கலை. உச்சநீதிமன்றம் அதை ஆதரிச்சுங்கிறது வருத்தத்தக்க விஷயம். இல்லை அது சரி, காங்கிரஸும் ஆதரிச்சுங்கிறது வருத்தத்தக்க விஷயம். ஆமாம். ஆனால் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அவங்க மொத்தம் ஓபிசியா எல்லா விஷயமும் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ எல்லா விஷயங்களும் எவ்வளோ ஓபிசி, யார் அவங்க ஜாதி அடிப்படையில் இருக்கிறாங்களா, ஒரு வாக்கு வங்கி மாதிரி தானே சார் இருக்கு. கம்யூனிஸ்டும் ஆதரிக்குது, காங்கிரஸும் ஆதரிக்குது, பாஜக கொண்டு வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து எந்த இடத்துல எதுல சேர்ப்பீங்க? இந்தியா கூட்டணி எல்லாரும் ஆதரிச்சாலும் ஆதரிக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் உள்ள அப்படி பார்த்தா இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லாருமே மத ரீதியான இடஒதுக்கீடு ஆதரிக்கிறாங்கிறப்ப என்பதனால கான்ஸ்டிடியூஷன் மாறிடுமா? சரி, இப்போ மோடி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது தான் ஒரு சர்ச்சையாகி கொண்டே இருந்தது இந்த தேர்தல் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா. ஆனா ஒவ்வொரு கட்டத்திலையும் பாஜக தரப்பில் சொல்றது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் செய்யறதுக்கும் காங்கிரஸ் சொல்றதுக்குமான விஷயங்களுக்கு பதிலடியாக தான் நாங்கள் வந்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னாங்க. ஆக இவருடைய பேச்சு மட்டும்தான் பெரிதுபடுத்தப்படுகிறதா? இதற்கு பின்னணியில் காங்கிரஸுடைய கடந்த கால செயல்பாடுகள் இதோட பிரதிபலிப்பாக அதை எடுத்துக்கிறதா? இல்லைங்க, மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் நடத்தை விதிகள், தேர்தல் நடத்தை விதிகளில் மத துவேஷம் கிளப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது, மத சார்பற்ற விஷயங்களை பேசக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மதங்களை வந்து நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? இந்த தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்கிறீங்க. பிறகு வந்து பல்வேறு விஷயங்களை நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவுத்து விடுறீங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இவங்க செயல்படுறாங்கங்கிற விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் அதை வெளிப்படையாக நல்லபடியாகவே சொல்லலாம். இஸ்லாமியர்களுக்கு இவங்க இஸ்லாமிய வாக்கு வங்கியை காங்கிரஸ் குறிவைக்கிறது என்பது உண்மை, அது நிதர்சனம், அந்த நிதர்சனமான உண்மை அது. அதை வந்து நீங்கள் தோலுரிக்கலாம். ஆனால் அதை நீங்கள் தோலுரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இன்னொரு எஸ்ட்ரீமுக்கு போய் இந்துத்துவாங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துடுறீங்க. எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இஸ்லாமியர்கள் வந்து அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று
தவறான செய்தியை சொல்கிறீங்க. அவர்கள் ஊடுருவல்காரர்கள் சொல்லி இன்னொரு தவறான செய்தி சொல்கிறீங்க. அவங்க நாடு பிரிஞ்சப்போ போகாமல் இந்த இந்தியாவோடய நாங்கள் இருக்கிறோன்னு ஒரு நம்பிக்கையோடு இங்கே இருந்தவங்க. இல்ல இருக்கிற முஸ்லீமை அவங்க சொல்லல ஊடுருவல்காரர்கள் பொதுவாக சொல்லும்போது ரோஹிங்கியா முஸ்லீம் இந்த மாதிரியான ஒரு வகைப்படுத்துறோம் நாங்க அப்படிங்கிறாங்க. அதை வகைப்படுத்தி சொல்லியிருக்கணும். பொதுவான தளத்தில் சொன்னது தவறு நான் நினைக்கிறேன். சரி, இந்த இடத்துல திரும்ப வரதராஜன், இந்த திரும்ப திரும்ப இந்த இடங்கள் வந்து பேசப்படுது. அதாவது இஸ்லாமியர்களை பற்றி குறிப்பிடுவது ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிறது சரியான வார்த்தையா அப்படின்னு கேக்குறாரு. நாங்க இந்த நாட்டுல பூர்வீகமாக இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியர்களையும் சொல்லியாச்சு. இதே பார்த்தா சொல்லிட்டோம். நீங்க சிஏ சட்டம் வந்தப்ப இதே மாதிரிதான் பொய்ய சொன்னீங்க. நாங்க தெளிவா சொல்லிட்டோம். இங்க உள்ள பூர்வீகமாக ஒரு இஸ்லாமியர்களுக்கு பத்தி இருந்தா நீ சொல்லுங்க, நாங்க சொல்லிட்டோம். கிடையாது. அப்ப யார குறிப்பிடுறீங்க ஊடுருவல்காரர்கள்னு? அதுதான் நீங்க இப்ப ரோஹிங்கியா இஸ்லாம், நீ இன்னைக்கு ரோஹிங்கியா இஸ்லாம் யாரு? இன்னைக்கு பர்மாவே மியான்மரே உங்களை ஏத்துக்கல, அதுல பங்களாதேசத்துக்கு விடுறாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் நீ பாத்துருக்கலாம், நீங்க மேற்கொண்டு என்ன நடந்திருக்கு. இன்னைக்கு பல சமூகங்கள் இஸ்லாமியர்கள் வந்து ஓபிசில சேர்த்ததுனால நீதிமன்றம் அத்தனை தள்ளுபடி பண்ணிட்டு இவர்கள்லாம் யார் பெரும்பாலான இருக்காங்க. இதுதாங்க சொல்றோம். அவர் ரோஹிங்கியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எந்த விதமான ஆவணங்கள் இல்லாம அந்த நாடுகளை அனுமதிக்காம போது ரெண்டு நாடுகளுமே இவர்கள் ஊடுவாங்க. இந்த நாட்டு மக்களுடைய தேவைகள் எல்லாமே இவர்கள் சலுகைகள் அனுப்பி இதுக்கு என்ன அவசியம் கேட்கிறாங்க. அதான் இந்த இந்திய நாட்டு தாழ்ந்தல் பாதிக்குன்னு சொல்றோம். எப்படி நீங்க வந்து நீங்க தான் மத ரீதியா கொண்டு போறீங்க, நான் கொண்டு போல. சரி, இதை வந்து திருச்சி சொல்றாங்க அப்படிங்கிறாங்க பாஜக. அது கரெக்ட். அது அந்த பாஜக வந்து திருச்சி பாஜக தான் திருச்சி பேசுது. நீங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை நீங்க குறிக்கிறீங்க. ஊடுருவல்காரர்கள் சரியா இருக்கு. இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் இங்க இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாரம்பரியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் இருக்கிறாங்க. இவர்களை தாண்டி பங்களாதேஷ்லேருந்தும் மியான்மர்லேருந்தும் இஸ்லாமியர்கள் ஊடுருவிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு. நீங்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு யாரை குறிப்பிட்டீங்க? ரோஹிங்கா முஸ்லீம்ஸை குறிப்பிட்டீங்க. நான் சொல்கிறேன், அவங்க ரோஹிங்கா முஸ்லீம்ஸை நீங்கள் குறிப்பிட்டீங்களா? இல்லை வங்கதேசத்துலேருந்து ஊடுருவு முஸ்லீம்களை குறிப்பிட்டீங்களா? நீங்க எல்லா முஸ்லீம் தானே குறிப்பிட்டீங்க. ஏங்க நீங்க ஒரு அதிக குழந்தைகளை பெற்றவர்கள்னா யாரு? அதோட சேர்த்து ஊடுருவல்காரர்கள் சேர்த்து சொல்றீங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் பல விஷயம் சொல்ல விரும்புறேன். சரி, நம்ம பேசுவோம். நம்ம முரண்படுவோம். ஆனால் நீங்க சொல்லும்போது சொல்லுங்க, நான் பேசுகிறேன். அதாவது உதாரணமாக ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு காங்கிரஸ் சொல்றாங்க. ஸோ இந்த நாட்டினுடைய சொத்து ஒரு சிலர் கையில் மாட்டிகிட்டு இருக்குது, பலர் பெரும்பகுதி மக்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று உண்மை. இதை சொல்கிறாங்க. இதை நாங்கள் மறு விநியோகம் செய்வோம் சொல்கிறாங்க. அவங்க பேச்சில் குறிப்பாக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவாக இல்லை. ஆனால் ராகுல் காந்தி பேசும்போது தெளிவாக சொல்கிறாரு. அதை நீங்கள் என்ன சொல்லணும்? அதுக்கு பதில் 2 மாடு இருந்தால் 1 மாடை கொடுத்துருவாங்க, உங்கள் தாலியை பிடிங்கி கொடுத்துருவாங்க, அது இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு அவங்க சொன்னாங்களா? குறிப்பாக எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? மன்மோகன் சிங் பேசினது அது 1986 அவர் பேசினது என்பது 2016 அவர் பேசின என்பது சரி. அதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? 2006 என்ன வந்துச்சு? இந்த சச்சார் கமிட்டி அறிக்கை வந்துச்சு. அது காங்கிரஸ் எவ்வளவு மோசமாக இஸ்லாமியர் நடத்தியது என்று சொன்னது. அதை சரி கட்டுவதற்காக மன்மோகன் சிங் சொன்ன போலி வார்த்தை அது. இந்த நாட்டினுடைய சொத்தினுடைய முன்னுரிமை இஸ்லாமியர்களுக்கு தான் உண்டு என்று சொன்னது அது போலியான ஒரு வார்த்தை. அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்க. சச்சார் கமிட்டி காங்கிரஸை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிடுச்சு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி பொய்யா சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க ஆட்சி காலத்தில் நிறைவேற்றினாங்களா? எதையாவது செஞ்சாங்களா? அவங்க அந்த 2004 2024 வரைக்கும் இருந்தாங்க. 14 வரைக்கும். அப்போ 2004 2014 வரைக்கும் இருந்தாங்க. இது எப்போ பேசுனது? 2006. அப்போ 2006 2014 எடுத்தால் கூட கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆட்சி இருந்துச்சு. அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதாவது கொடுத்தாங்களா? சொத்து அள்ளி எதாவது கொடுத்தாங்களா? அது வெத்து வார்த்தை, வெத்து கோஷம் காங்கிரஸ் கட்சி. ஆனால் அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் சொல்கிறதுக்கு காங்கிரஸுக்கு எந்த தகுதி இல்லைன்னு நீங்கள் பேசுகிறீங்க. அது சரியாக இருந்திருக்கும்.
நீங்கள் 55 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது இந்த ஒரு கணக்கெடுப்பு வந்திருக்கு, பொருளாதார கணக்கெடுப்பு. அது என்ன சொல்லுது? அதில் அமர்த்தியா சென் கூட அதில் ஈடுபட்டிருக்காரு. அந்த கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இந்த நாட்டினுடைய 1% நபர்களிடம் இந்த நாட்டினுடைய 40% சொத்து இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியினுடைய முடிவில் 55 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச பிறகு அதில் 40% சொத்து 1% மக்கள் கையில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 50% மக்கள் கையில் வெறும் 3% தான் சொத்து இருக்குது. இந்த நிலைமையை உருவாக்குனது யாருங்க? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த நிலைமையை, இந்த ஏற்றத்தாழ்வை உருவாக்குனீங்களா இல்லையா? நீங்கள் அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலையா? சரி. இப்போ எதிர்க்கட்சியாகி உங்களை மக்கள் நடு தெருவில் நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்கள் கத்துறீங்க நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன்னு. அதைத்தான் பாஜக சொல்லியிருக்கணும். சரி, சரி. அதை விட்டுட்டு எருவு மாடு 2 இருந்தால் உன்னை பிடிச்சிட்டு போவான், அது இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க என்ற ரீதியில் பேசுவது என்பது அது மத சார்ந்த பிரச்சாரம். அது சரி. ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இப்போ கடந்த கால வரலாறுகளை பார்க்கவும் நம்ம வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க அதானி அம்பானி கிட்ட சொத்து இருக்குது, 22 தொழிலதிபர்களுக்காக பாஜக உழைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கோஷங்கள் வைக்கும்போது பாஜக தரப்பில் இருந்து பின்னோக்கி காங்கிரஸை பற்றிய விமர்சனங்கள் வரதான் செய்யுது. இப்போ இந்தியா கூட்டணின்னு நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் விசிக எல்லா கட்சிகளும் இருக்கும்போது அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல? உண்மைதான், இல்லைன்னு நாங்கள் சொல்ல. என்னன்னா அவர்கள் இப்போ கலை சார் குறிப்பிட்டது போல் அதையெல்லாம் சொல்லட்டும். நீங்கள் இவ்வளோ நாள் ஆட்சியில் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன மக்களுக்கு செஞ்சீங்க, என்ன செய்யலை, இதை சொல்லட்டும். இதை நாங்கள் நிவர்த்தி செய்ய போகிறோன்னு சொல்லட்டும். அப்படி 2014 மோடி சொன்னார். ஆனால் செஞ்சாருங்கிறது கேள்வி. இப்போ கருப்பு பணத்தை எல்லாம் 100 நாட்களில், நான் ஆட்சிக்கு 100 நாட்களில் எடுத்துகிட்டு வந்துட்டு மீட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் போடுவோன்னு சொன்னார். அதே போல் இந்தியாவில் சொல்லவே இல்லைம்பாங்க. இல்லை வரதராஜன் உள்ள வந்துட்டார். இல்லை இருங்க, சொன்னது அவங்க ஒத்துக்கிட்டது எல்லாமே இருக்குது. இருங்க சார் சொல்லி முடிச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்கள். அதே போல் வருடத்திற்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதுபோல் 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி 60 நாளில் நான் சரி பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஏதாவது நடந்துச்சா? எந்த கேரண்டியாவது நடந்துச்சா? ஒரு கேரண்டி நடக்கலை. இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. சரி, நான் 10 ஆண்டுகளில் இதை சாதிச்சிருக்கிறேன், இதை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம், இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், இவ்வளோ வறுமையை நீக்கியிருக்கிறோம், இவ்வளோ வளத்தை பெருக்கியிருக்கிறோம் என்று நீங்கள் சாதனைகளை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாதனால தான் மோடி ஒரு வார்த்தை சொல்றாரு. கடந்த 10 ஆண்டுகள்ல காங்கிரஸ் செய்த தவறுகளை சரி பண்ணவே எங்களுக்கு சரியா இருந்தது, 60 ஆண்டு இனிமேதான் 5 ஆண்டுகள்ல நாங்க வளர்ச்சியை பற்றி நாங்க யோசிக்கணும்னு சொல்றோம். இல்லைங்க, 10 வருஷத்துல ஒன்றுமே செய்ய முடியலன்னா இன்னும் 10,000 வருஷம் கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நோக்கமும் அவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா 10 வருஷம் பெரிய காலகட்டங்க, 2 ஆட்சிங்க, 2 பீரியடுங்க. 2 பீரியடில் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன சரி பண்ணாங்க? என்னத்தை சரி பண்ணாங்க நான் கேட்குறேன். காங்கிரஸ் செய்த தவறுகளை சரி செய்தோம், இதெல்லாம் சரி செய்து பட்டியலிட சொல்லுங்க. ஒன்றுமே பட்டியலிடலையே, சும்மா வார்த்தைக்கு சொன்னால் போதுமா? இதெல்லாம் காங்கிரஸ் தப்பு பண்ணாங்க, இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியும் ஒரு புள்ளி வரும் இல்லையே. அல்லது நான் எங்கள் ஆட்சியில் இந்தந்த விஷயங்களை செஞ்சுருக்கோன்னு ஏதாவது சாதனைகளை சொல்ல முடியுமா? அதையும் சொல்ல முடியலையே. அதனால தான் ராமர் கோயிலை உடைச்சிருவாங்க, ராமரை மீண்டும் கொண்டு போயிட்டு பல இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க. அதே போல் தாலியை பிடுங்கி இந்துக்கள் தாலியை பிடுங்கி இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் கடைசியில் என்னங்க வந்துட்டார், நான் தான் கடவுளின் அவதாரம்னு சொல்ல வந்துட்டார். இது எவ்வளோ தூரம் வாக்கா மாறும்? எது வாக்கெல்லாம் மாறாதுங்க. இவங்களுக்கு வாக்கெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு இல்லை, இவங்க தோல்வி உறுதி செய்யப்பட்டது. பிஜேபி தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்டது. என்னன்னா இப்போ நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறேனே, இது வேறு யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் தேர்தல் ஆணையத்தின் மீதும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது. தோத்ததுக்கு பின்னாடி சொல்றது அதுக்கு இல்லை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அப்படி கிடையாது. அப்படி இப்பவும் நாங்க அதுல உறுதியா இருக்கிறோம். இந்த 16 கட்சிகள் சேர்ந்து வாக்கு இந்த வார்த்தை வருமா? இப்ப இதே நம்பிக்கை இல்லைன்னு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பெரியார்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இதே மாதிரி இவிஎம் இருங்க, பெரியார்ட்ட சொல்லுவாங்களா? நீங்க தான் இவிஎம் கோளாறுகளோட இருக்கும்போது நாங்க வெற்றி பெறுவோம் ஆட்சி எப்படி சொல்றீங்க நீங்க? இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் தான் சொல்றேனே, பெரியார்ட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, கடவுள் வந்துருந்தா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு போகணும்னு சொன்னார் அவர். அதுபோல் இவிஎம் மிஷின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால்
நேர்மையாக வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு வெளியிடப்படுமானால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி 100% வெற்றி பெறும். இதுவே இந்தியா கூட்டணியோட பயம்னு ஏன் எடுத்துக்க பயம்னு இப்பவே சொல்லல. உடனே இவிஎம் மிஷின் மேல ஒரு பழிய தூக்கி போடணும் அந்த அப்படிங்கிறது நாங்க வந்தா இவிஎம் மிஷின் இருக்காதுன்னு கொடுத்துருக்கோம்ல. இப்போ வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வெற்றி பெற்றாலும் இவிஎம் மிஷின் சிஸ்டத்தை நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்கிறோம்ல. எதுக்கு அது? ஒரு வெளிப்படையான நேர்மையான வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு தேர்தல் நடக்கணுங்கிறது தான். சரி இவிஎம் மிஷின் எடுப்போம்னு சொல்லி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கு சார், இருக்கு சார், இல்ல அந்த முறை மாற்றப்படும் என்ன சொல்லியிருக்காங்க இருக்கு சொல்லப்படவில்லை. இவிஎம் மிஷினை கொண்டு வந்தது அவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலையும் நான் என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலையும் நாங்கள் விவிபேட் வைப்போம், அதான் எல்லா இடத்துலையும் நாங்கள் விவிபேட்டை எண்ணுவோம், ரெண்டையும் டேலி பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வரதராஜன் அவர்கள்ட்ட அப்போ வெறும் பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகள் மட்டும் பாஜகவை வெற்றி பெற வைத்து விடுமா? இப்ப வந்து நீங்க முத்தலாக் அதெல்லாம் சொல்றீங்க, இருந்தாலும் சிறுபான்மையின் மீது இவ்வளவு ஒரு துவேஷமா செயல்படுகிறது பாஜகங்கிற குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல அடுத்த கட்டத்துல இன்னும் ஒரு கட்டம் தான் இருக்கு வாக்குப்பதிவு. அப்போ ராமர் கோவிலும் பூரி ஜெகநாதருமே பாஜகவை காப்பாற்றி விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதா? அதுக்கு முன்னாடி சகோதரி இவரு நம்முடைய சகோதரர் ரஜினிகாந்த் ஒரு பதில் சொல்லணும். அதாவது நாங்க இந்த 10 ஆண்டுகள்ல என்னென்ன செய்திருக்கிற சாதனை வெள்ளை அறிக்கையா கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு 4 கோடி வீடு கட்டி கொடுத்திருக்கோம், எத்தனை கோடி கழிப்பறை கொடுத்திருக்கிறோம், எத்தனை கோடி வந்து விவசாயிகளுக்கு வந்து விவசாய சம்மான நிதி கொடுத்திருக்கிறோம், அதாவது கேஸ் இணைப்பு எல்லாமே நான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்க கட்சியில கிடையாது. வறுமை ஒழிப்பு காங்கிரஸோட வெற்று கோஷமா இருந்தது. செய்தி காட்ட நரேந்திர மோடி 27% இருந்த வறுமை, அதாவது வந்து வறுமையுடைய சதவீதம் நீ 11% வந்திருக்குன்னு சொன்னா நரேந்திர மோடியுடைய 10 ஆண்டுகள் ஆட்சி தான் காரணம். இதையே முன்வைச்சு போயிருக்கலாமா வரதராஜன்? இதையே முன்வைத்து போயிருக்கலாமா? இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த மாதிரியான உங்களுடைய சாதனைகளை முன்வைத்து போயிருக்கலாமா? ஏன் 2ஆம் கட்டத்துக்கு பின்னாடி இது மாறுது, வியூகம் மாறுது? அதாவது எங்களோட 1 மணி நேரம் பேச்சுல நாங்க 40 நிமிஷத்துல தான் பேசுறோம். அதன் பிறகுதான் மற்ற கட்சிகளுக்கு சொல்றது பதில் சொல்றோம். 40 நிமிஷம் பேசுறோம். நீங்க அதை பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, அதன் பிறகு பாருங்க. அடுத்தது சொன்ன சகோதரரே சார், வருஷத்துக்கு 2 கோடி பேர் வேலையாச்சு சார். இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில சார் 2014 100 ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் சார். இன்னைக்கு 1.5 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருக்குது. இன்னைக்கு அதுல மட்டும் பாத்தீங்கன்னா 100 ஸ்டார்ட் அப் நிறுவனம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8 லட்சம் மதிப்புள்ள நிறுவனம் மாறி இருக்கு. பொதுத்துறை நிறுவனத்தை நீங்க வித்திருக்கீங்க. எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் விற்பனை செய்திருக்கிறீர்கள்? எத்தனை பொதுத்துறை நிறுவனத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? எல்ஐசி நீங்க விக்கலையா? ரயில்வேயை விக்கலையா? ஏர்போர்ட்டை விக்கலையா? அதே போல வந்து பேசுங்க வரதராஜன், பேசுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இது மாதிரி நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். எதை காட்டுது? IMF அவருடைய வந்து நிர்வாக முன்னாள் இயக்குனர் அரவிந்த் சுப்ரமணியன் சொல்றார், பீரியாடிக் லேபர் சர்வே எப்படி நான் சொல்லியிருக்கேன் மேடம், எத்தனை கோடி பேர் வேலை கொடுத்து சொல்லியிருக்கிறோம். நீங்க வைக்காதீங்க. சரி வரதராஜன், நான் கேட்ட கேள்வி இத முன்வைத்து இத நீங்க பிரச்சாரத்தை பண்ணிருக்கலாமா? வியூகம் மாறுது. அப்ப மக்களுடைய எந்த உணர்வுகளின் அடிப்படையில இத வாக்கா மாத்தலாம்னு பாஜக யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க 140 கோடி மக்களுக்கும் பல இடத்துல செஞ்சிருக்கிறோம். அத்தனை விதமான மின்னணு கேஸ் அதாவது மின்சார வசதியா இருக்கலாம், அதான் 140 கோடி பேசிருக்கோம். நான் என்ன சொல்லிடுறேன், இவர் என்ன சொல்றாரு, அதானி அம்பானி பேசுறாங்க சார். அதானி அம்பானியை பொறுத்தளவு உங்க அதிரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்றாரு, அதானி மணி பேசுவோம், அதானி மணிங்களுக்கு அனுப்பிட்டா பணம் கொடுத்து அனுப்பிட்டாரா வந்து பேச மாட்டோம் சார். யார் சார் அவர்? அதிரஞ்சன் சௌத்ரி உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் சொல்லியிருக்காரு சார். அவர் கேளுங்க, அவர் கேட்ட பதில் சொல்லி ஆகணும். அதனால நாங்க வந்து பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரா? இருங்க சார். இன்னைக்கு முத்தலாக் சட்டத்தினால எங்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அதே போல எங்களுடைய தேர்தலுக்கு உள்ள பொது சிவில் சட்டம் அது வந்து நாங்க என்ன சொல்லி இருக்கிறோம் சொன்னா, அதுல இந்து பெண்களுக்கு எப்படி வந்து சொத்துல விவசாயிகள் உங்களுக்கு எதிராக கிடையாது. நீங்க பேசுற அமைதியா பேசுங்க. அது அதே போல இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுக்கும் சொத்துல பங்கு வைத்து சட்டம் கொண்டு வரும். இதனால எங்களுக்கு இப்ப இஸ்லாமிய பெண்கள் வாக்களிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், எந்த இடத்துலயும் இந்திய இஸ்லாமிய பேசவே கிடையாது.
எங்களுடைய நோக்கம் மேடம், இன்னைக்கு ராமராலயத்தை நரேந்திர மோடி சென்றார் பிரதிஷ்டைக்கு. நான் என்ன சொன்னேன் பாரு, கிறிஸ்துமஸ் போய் அங்க வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை பாதிரியாரோட கொண்டாடுறாரு, ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுறாரு. அதே போல நாளைக்கு அங்க 5 ஏக்கர் நிலத்துல இஸ்லாமியில் வைக்கப்பட்ட அந்த கட்டிடம் கட்டப்பட்டா அங்க அழைப்பு கொடுத்தா அங்கேயும் போவார். இதுதான் எங்களுடைய மனசார்பின்மை. உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். நாங்க வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யவில்லை. நீங்க ராஜா அரசியலுக்காக நீங்க ஒரு வெறுப்பு அரசியல் செய்யறீங்க, அதுக்கு பதில் சொல்றோம். அதனால நாங்க வந்து எல்லாருக்கும் சம உரிமை நிக்க கொடுக்கிறோம். இந்த நாட்டை வந்து 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய உயர்த்து கொண்டு போயிருக்கிறோம். மக்கள் எங்களை தொடர்ந்து அங்கீகரிக்கிறாங்க. இப்ப சொன்னார் சகோதரர் கடவுள் சார், அவர் சொன்னது வந்து சார், கடவுள் தன்னை வந்து ஒரு 140 கோடி மக்கள் வந்து சாதாரண மக்கள் கிடையாது, பெரிய அளவுல மக்கள். ஒரு சாதாரண டீ வியாபாரியா இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்காங்க சொன்னா இறைவன் கொடுத்த பாக்கியம் சொல்றாங்க. இதை நீ தவறா சித்தரிக்க வேண்டாம் என்பது என்னோட வேண்டுகோள். இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்னை, நான் பயாலஜிக்கலா பிறந்ததாக நான் உணரவில்லை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துல இந்த உணர்வு பூர்வமான பேச்சுக்கள் வருதே அப்படிங்கறதா கேள்வி. அப்ப இது வந்து பாஜகக்குள்ள பதட்டத்தின் வெளிப்பாடா நம்ம எடுத்துக்கிறதா, அல்லது அடுத்த நடக்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரியான ஒரு இந்து கோவில்கள் உள்ள இடங்கள் அப்படிங்கிறதுனால அந்த மக்களுடைய வாக்குகளை பெறதுக்கான ஒரு வியூகமா? அதாவது ஒரு பிரத்யேக பேச்சு கொடுக்கிறார் ஒரு ஆங்கில தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி நிருபர் கேட்கிற கேள்விக்கு கடினமான முடிவுகள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அதை சொல்றாரு. இந்த கடினமான முடிவு நல்ல முடிவு எடுப்பதுன்னு சொன்னா எனக்கு இறைவன் கொடுத்த சக்தி. நான் ஒரு டீ வியாபாரி குடும்பம் இல்ல, அதெல்லாம் அதை கடந்துட்டு சார் அந்த பேட்டியும் பார்த்தாச்சு. பயாலஜிக்கலாங்கிறதுக்கு தான் இங்க கேள்வி வந்தது. இந்த உணர்வு பூர்வமான பேச்சுக்கள் அவருடைய உணர்வு சார்ந்ததுன்னு நான் எடுத்துக்கிறேன் உங்களோட பதிலா. அவருடைய அடிப்படை உரிமை, அவர் ஆன்மீகவாதி, அவருடைய கருத்தை சொல்றது ஒரு உரிமை உண்டு. நீங்க அரசியலா பார்க்காதீங்க, காங்கிரஸ் கட்சி இதுலயும் பார்த்து பயப்படாதீங்க. சரி, எடுத்துக்க நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உணர்வு பூர்வமாக ஒரு அவருடைய மனிதனாக அவர் மோடி அவர்கள் சொன்னா கூட அது எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாகுதா, இல்ல இதுக்குள்ள அரசியல் கலந்திருக்கா? எங்க முதல் ஒரு பிரதமர் என்பவர் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவர், அனைத்து மத மக்களுக்கும் பொதுவானவர். அவர் குறிப்பிட்ட ஒரு மத உணர்வை தூண்டும் வகையில் பேசுவது என்பது இந்த வகையில் நியாயம். அவர் சொந்த கருத்துக்களை எல்லாம் இப்படி வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் சொல்றாரு? ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன அனுப்பி வச்சிருக்காரு, கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு. கடவுள் இறை தூதரா இவரு? முகமது இவர் இறை தூதரா? இஸ்லாம் சொல்ற மாதிரி இவர் ஒரு இறை தூதரா வந்திருக்காரா? இது மோடி பேசுறதுனால மட்டும்தான் இவ்வளவு விமர்சனமா? இதுவே மற்றவர்கள் எந்த கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு? எந்த கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு சொல்றாரு? ஆதி பகவான் சொல்றாரா? கிடையாது. அவர் இந்து மத கடவுளை தான் அவர் குறிப்பிடுறாரு, இந்து மத ரீதியாக தான் பேசுறாரு. அப்போ இந்து மத கடவுள் தான் அவர் பேசுறாரு. இந்து மதத்தை தூக்கி நிறுத்துறாரு. அந்த மத மக்களுடைய உணர்வுகளை தூண்டும் வகையில் அந்த வாக்கு வங்கி அரசியலை குறிவைத்து ஒரு பிரதமர் பேசுறாரு. அவர் என்னை கடவுள் அனுப்பி வைத்து அங்கேயும் விமர்சனம் தப்பு, தவறு. விமர்சனம் ஆகுமா? நிச்சயமா ஆகணும். இவ்வளவு விமர்சனம் ஆகுமா ஆகாதாங்கிற வேற விஷயம். நான் சொல்றேன், அது நிச்சயமா விமர்சிக்கப்பட வேண்டியது. கடுமையாக விமர்சிக்க மட்டும் இல்லை, கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. மதச்சார்பின்மை என்பது இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனில் வந்தாச்சு. நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் 10 ஆண்டுகளில் அது எடுக்கலை. அது இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும், என்ன பேசணுமோ அதுதான் பேசணும், அது கட்டுப்பட்டு தான் பேசணும். நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியாது. நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக இருதரப்புமே இன்றைக்கி மதச்சார்பின்மை விட்டு நழுவி விலகி போயிட்டாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நான் திடீர்னு அமித்ஷா சொல்கிறாரு, அவர் வரதராஜன் சொல்லணும், அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை. திடீர்னு என்ன சொல்கிறார் பரப்புரையின் போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓராண்டு காலத்திற்குள் இது ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விடுவிப்போம், பாகிஸ்தான் விடுவிப்போம்னு சொல்கிறார். இப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய அறிவிப்பை, 2 நாடுகள் சம்பந்தமான ஒரு பெரிய அறிவிப்பு, ஒரு பெரிய பிரச்சனை உள்ள ஒரு விஷயம், அதை வந்து நீங்கள் நான் ஓராண்டுக்குள் நாங்கள் விடுவிப்போன்னு இப்போ திடீர்னு பேசும்போது சொல்கிறீங்க. நீங்கள் அதை யோசித்து சொன்னீங்களான்னு தெரியல எனக்கு. உடனே எதிர்த்தரப்பில் இந்தியா இருக்கு சார், முடிச்சிடுறேன். எதிர்த்தரப்பில் இந்தியா கூட்டணியிலேருந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அவங்களும் சற்று கூட யோசனை இல்லாமல் அதெல்லாம் நீ கை வச்சேன்னா பாகிஸ்தான்கிட்ட அணுகுண்டு இருக்குது அப்படின்னு காங்கிரஸ்காரங்களும் சொல்கிறாங்க, உமர் அப்துல்லாவும் சொல்கிறாரு. என்ன இதெல்லாம் என்னங்க பேச்சு? சரி சரி, அதுக்கு பதில் சுருக்கமா வரதராஜன். அதாவது நாங்க 370 நீக்கு தற்காலிக சட்டமா இருந்ததை 370 நீக்குன்னு சொன்னோம். நீக்கணுமா இல்லையா? அதாவது குடியுரிமை சட்டம் கொண்டு வரும் சொன்னோம், கொண்டு வந்தோமா இல்லையா? அதான் நாங்க என்ன சொன்னோம், செஞ்சிருக்கோம் சார்.
இந்த நாட்டு மண்ணு சரி. சூறையாடுன அது உங்க தேர்தல் அறிக்கையில இருக்குதா? தேர்தல் அவங்களுடைய ஐடியாலஜி அகண்ட பாரதம் தானே சார்? அதெல்லாம் வேற. அகண்ட பாரதம் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டதை நிறைவேற்றுனீங்க. இப்ப இதை நீ ஏன் தேர்தல் அறிக்கையில சொல்லல? இதையும் முடியும் அவங்க சொல்றாங்க. அதை நான் எடுத்துக்கிறேன். நிறைவு கருத்தா சுருக்கமா. சரி, நான் எடுத்துக்கிறேன். நிறைவு கருத்தா சுருக்கமா. வரதராஜன் நான் எடுத்துக்கிட்டேன் நிறைவு கருத்து. அதாவது நீங்கள் கேட்டீங்க மோடி பேசினாவே பிரச்சனையாவதான்னு கேட்குறீங்க. மோடி எங்கே பேசுகிறாரு? தேர்தல் பிரச்சார மேடையில் பேசுகிறாரு. இப்போ வந்து நீங்கள் நான் தான் கடவுளுடைய அனுப்பப்பட்டவர்னு இது வந்து சொன்னாங்க. ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. சரி, அது எதுக்காகன்றேன். அந்த நேர்காணல் கூட எதுக்காக? இப்போ கடவுளாக அனுப்பப்பட்டவர்னா இவர் எடுத்த முடிவெல்லாம் கடவுள் எடுத்த முடிவா? இப்போ பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தார், அது தப்பாக போச்சு. சரி. அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் கலவரம், இவர் ஆட்சி நடக்குது, இதெல்லாம் கடவுள் ஆட்சியில் தான் நடக்குதா? அப்போ எந்த இருங்க இன்னும் இல்ல சார், நேரம் குறைவா இருக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன். கேளுங்க. அதனால வந்து என்னன்னா குடிநீர்ல மலத்துக்கு இல்ல, நம்ம அடுத்தடுத்து நம்ம போற மாதிரி இருக்கும். வரதராஜன், இதை நான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். அடுத்த விவாதங்களை விவாதிக்கலாம். இருங்க வரதராஜன், நான் எடுத்துக்கிறேன். நேரம் குறைவா இருக்கு. இருங்க, பேசிக்கிட்டே இருந்தாருன்னா எப்படி நான் இப்போ சொல்றது இல்லையா? அதாவது இவங்களே சொல்கிறாங்க எந்த ஒரு சாதனை இவர்களால் செய்யப்படவில்லை. இவர் சொன்னதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியும் ஒரே ஒரு செய்தி. இது சரி கிடையாது. இதெல்லாம் எப்போதும் சரி கிடையாது. எப்போதுமே எனக்கு பதிலே சொல்றதுக்கு நீங்க வாய்ப்பே தர மாட்டீங்க. நான் பதிலே சொல்றது இல்லையா? பின்ன சொல்லிட்டீங்களே மோடி அவர்களை பற்றி இதெல்லாம் செஞ்சாரான்னு கேட்டுட்டீங்க. மோடி கடவுள்னு சொல்றது இந்த விஷயங்கள்ல. அதனால நான் உங்களுடைய நிறைவு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். நன்றி, வணக்கம்.